மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தும் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தொடர்பான விவகாரத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் பறிபோகும் போதே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்தவித கடிதமே எழுதவில்லை மத்திய அரசுக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் இதனை எதிர்த்து கடிதம் எழுதியதாகவும் உரத்த குரலில் விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது பேசிய இபிஎஸ், மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிமுக உயிரை கொடுத்து போராடும் என ஆவேசமாக முழக்கமிட்டார். ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊழல் என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனுப்ப வேண்டுமா என வினவியதும் காரசார விவாதம் சிரிப்பலையுடன் முடிந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆவேச பேச்சை தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வேகமாக பேசுவதால் எதையோ சாதித்ததாக நினைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். கனிம திருத்த சட்டம் வந்தபோதே நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் ஏதோ சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் பல மாதங்களுக்கு பின்புதான் முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், தீர்மானத்தை பாஜக ஏற்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினவங்க அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்றீங்களா? இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்தார். அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அப்படித்தானே அந்த தீர்மானத்தை. நன்றி. டங்ஸ்டன் சுரங்க
சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு தெரிவித்தும் மதுரை மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வல்லாளப்பட்டி கிராம மக்கள் வெள்ளி மலையாண்டி கோவிலில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு முன்பே நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டிய நிலையில் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு சுரங்க சட்டத்திருத்த மசோதாவுக்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை ஆதரவு தெரிவித்து பேசியுள்ளார். The auction process also generated additional source of revenue to state governments. That is the thing what is said. Appreciating that class because when he is bringing that kind of classes, definitely state governments also getting lot of benefits. பேரத்தில் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023 ஆண்டு இப்ப இல்ல மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதா தான் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து பிடுங்கி மத்திய அரசிடம் கொடுக்க காரணமாக அமைந்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரிய கனிமங்களை மத்திய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்ற சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை ஆதரித்ததாக எம்பி சு வெங்கடேசன் பதிவிட்ட காணொலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு இந்த நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாக இருப்பதாக கூறியுள்ளார். எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே வந்து நாடகமாடுவது எடுபடாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்று அக்கறையோடு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கனிம வள ஊழலை தடுப்பதற்கான ஏல முறையை ஆதரித்து தான் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் கனிம வள திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்வது பொய் என்று அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் கனிம வள ஏல நடைமுறை இல்லாததாலும் அதனை சட்ட திருத்தம் மூலம் பாஜக அரசு கொண்டு வந்ததாலும் தான் வரவேற்றதாக குறிப்பிட்டார். தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிமங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். நான் மதுரையில் அதிராம்பட்டியில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது. திமுகவின் ஐடி விங் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு அதிமுக உதவியாக இருந்தது என்று தவறான செய்தி பரப்புவதை சட்டப்படி எதிர்கொள்வோம் எனவும் தம்பிதுரை கூறினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். நான் அது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் பேசியது கிடையாது. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விட உரிமை தர வேண்டுமென தாம் அப்போது கூறவில்லை எனவும் தம்பிதுரை தெளிவுபடுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று ஆதவ் அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆதவ்
அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டில் இனி மன்னராட்சிக்கு வேலையில்லை என்று விமர்சித்தார். ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசியது திமுகவினரை கொந்தளிக்க வைத்தது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டார். அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வந்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தன்னை சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் எடுத்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது சமூக ஊடக பக்கங்களில் முதல் முறையாக விளக்கமளித்துள்ளார். அதில் தன் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆதவ் அர்ஜுனா கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களை மக்களுக்கான ஆட்சியாளர்களாக வழங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளார். கருத்தியலை பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் எனவும் கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார். இறுதியாக 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டுள்ள சூழலில் திமுக தனக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என தான் சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக தெரிவித்தார். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விஜய்க்கும் விசிகவுக்கும் எந்த மோதலும் இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கமளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் அறிவுறுத்தியதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். வெள்ள நிவாரண நிதியை வழங்கவே முதலமைச்சரை சந்தித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் சமூக வலைதளங்களில் விசிகவின் நலன்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. முதலமைச்சர் உடனான சந்திப்பு ஏன் என்பது குறித்தும் திருமாவளவன் விளக்கமளித்தார். அது இந்த வெள்ள நிவாரணத்துக்காக 10 லட்சம் நன்கொடை கொடுத்திருக்கோம். கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்தே ஆதவ் அர்ஜுனாவை நீக்க முடிவு செய்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். கூடைப்பந்து வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கி இன்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கவனம் பெறும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது இளம் வயதில் அரசியல் மீதான ஈடுபாடு காரணமாக MCC கல்லூரியில் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றார். பள்ளி கல்லூரி காலங்களிலேயே கூடைப்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்திய ஆதவ் மாவட்ட மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று பிறகு இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடியுள்ளார். பிறகு தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார்.
லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான இவர் 2019 மற்றும் 2021 ஆண்டு தேர்தல்களில் பிரபல வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றினார். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் வியூக வகுப்பாளரானார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டில் திருமாவளவன் முன்னிலையில் விசிக உறுப்பினராக ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த விசிக உயர்நிலை கூட்டத்தின் முடிவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக ஒரு பொது தொகுதி கேட்ட நிலையில் அது ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் என பேசப்பட்டது. ஆனால் பொது தொகுதி கிடைக்காததால் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் திமுகவை நேரடியாக தாக்கி பேச தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் முன்னிலையில் திமுகவை கடுமையாக ஆதவ் விமர்சித்த சூழலில் தற்போது விசிகாவில் இருந்து 6 மாதங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு போது 24 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலவி வருகிறது. இது 24 மணி நேரமாக அதே பகுதியில் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழ்நாடு கடலோரத்தை நெருங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய தென் மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். பொன்னுச்சாமி, பாலாஜி தலைமையிலான குழுவினர் மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். சந்தை புதுக்குப்பத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை எடுத்து கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பாதிப்புகளை மத்திய குழுவிடம் நேரடியாக விளக்கினார். அதன்பின் சுத்திக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் மழையால் சேதமான பயிர்களை காண்பித்து பாதிப்புகளை மக்கள் விளக்கினர். ரெயின்போ நகரில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டன. இதனிடையே மத்திய இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மற்றொரு குழுவினர் காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டனர். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுமார் 50 பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக எம்எல்ஏ மணிகண்ணன், தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை மலட்டாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கிட்டத்தட்ட 40-50 இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினருடைய சொன்ன அந்த கோரிக்கையும் அது தேவை உடனடியாக செய்ய வேண்டியதென்றால் அந்த திட்டத்தையும்
அதை அரசாங்கம் கவனிக்கும். இதேபோன்று அரக்கோணம் ஏரியில் ஏற்பட்ட ஷட்டர் பழுதுகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ ரவி கோரிக்கை வைத்தார். அதற்கு மின்னல் வேகத்தில் சீரமைத்து தரப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். போர்க்கால நடவடிக்கைகள் மின்னல் வேக நடவடிக்கை எடுக்கப்படும். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தடுப்பணைகள் நீர்த்தேக்கங்களை உடனடியாக சீரமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவனமாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மிகவும் கவனமாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாமிரபரணி ஆற்றில் அகஸ்தியர் அருவி அருகே உள்ள வனப்பகுதி சொரிமுத்து ஐயனார் கோவில் அருகே கழிவுகள் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு மலை அடிவாரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவிலேயே மாசு அடைவதும் இது குடிநீருக்கு உகந்ததல்ல என சோதனை முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் கூறினர். தாமிரபரணி ஆற்றில் மனித கழிவுகள் கலப்பது ஏன் என்று கடக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தாமிரபரணி ஆற்றில் எங்கெங்கு கழிவுகள் கலக்கிறது, தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய 63 நாயன்மார்களை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 6வது நாளை முன்னிட்டு விநாயகர், சந்திரசேகரர் சுவாமிகளுக்கும் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயில் மாட வீதிகளில் சுவாமிகள் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட சுவாமிகளை ஆயிரக்கணக்கான மக்கள் மெய்சிலிருக்க சாமி தரிசனம் செய்தனர். வரும் டிசம்பர் 13ஆம் தேதி காலை திருக்கோவில் கருவறையில் பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட மலையில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் தீப திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதன்படி 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மொத்தம் 1982 சிறப்பு பேருந்துகளும், பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு மொத்தம் 8127 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதனிடையே தீப திருவிழாவையொட்டி வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை திருவண்ணாமலை நகரம் மற்றும் சுற்றியுள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேரோட்டத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தீபமலை மீது ஏற முயற்சிக்க கூடாது என்றும் கற்பூரம் ஏற்ற முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ? திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ? திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்து ஒரு வாரமாகியுள்ள நிலையில் அது பற்றி செய்தியாளர்கள் மூலம் கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் ஷாக்கான காட்சிதான் இது. கூலி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் ஜெய்ப்பூர் செல்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தார். விமான நிலையம் வந்த ரஜினிகாந்துக்கு அவரது ரசிகர் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வழங்கி முன்கூட்டியே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன்பின் ரஜினிகாந்த் விமானம் மூலம் ஜெய்ப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் பயணிக்க வருவோரை திசை திருப்பும் வகையில் தனியார் நிறுவனம் செயல்படுவதாக கூறி அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு வரும் வழியில் கதவு ஒன்று உள்ளது. அந்த கதவை பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் மூடி வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. அரசு பேருந்து நிற்கும் இடத்திற்கு வரும் பயணிகள் கதவு மூடி உள்ளதால் அங்கிருந்து தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு சென்று விடுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கு வரும் பயணிகள் பேட்டரி வாகனத்தில் தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதால் அரசு பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டி பேருந்து நிலைய வளாகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து அவர்களிடம் கிளாம்பாக்கம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவில்பட்டி நகரையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது தாய்மாமன்களின் இந்த மஞ்சள் நீராட்டு விழா சீர்வரிசை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சோமசுந்தரவேல் மற்றும் மணிமாலா தம்பதியின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி அவரது தாய்மாமன்கள் லாரியில் 150க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். ₹100 நோட்டுகளில் மாலை கட்டப்பட்ட நிலையில் பூ பெய்திய பெண்ணை தாய்மாமன்கள் பல்லக்கில் தூக்கிச் சென்றனர். தங்கநகை ஆபரணங்கள், வானவேடிக்கை என பிரம்மாண்டமாக நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை விமர்சித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் அவர் கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த சூழலில் பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விசிக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கினார். இதனிடையே சபாநாயகர் அலுவலகத்தில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியிலும் திருமாவளவன் கலந்து கொண்டு முதலமைச்சரிடம் புத்தகத்தை பெற்றுக் கொண்டார். ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பின் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்தித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. மன்னார்குடி அருகே காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மீண்டும் காதலிக்க மறுத்ததால் கல்லூரி மாணவியை வீடு புகுந்து இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூரைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவி வசந்த பிரியா தனது சொந்த அத்தை மகன் மகாதேவனை 4 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். இருவரது காதலுக்கும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் மகாதேவனின் நடத்தை பிடிக்காமல் வசந்த பிரியா காதலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துண்டித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தன்னை காதலிக்க கோரி வசந்த பிரியாவை மகாதேவன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வசந்த பிரியா மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து கொண்ட மகாதேவன் வீடு தேடி சென்று மீண்டும் காதலிக்கவும் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவும் வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. வசந்த பிரியா இசைந்து கொடுக்க மறுப்பு தெரிவிக்கவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வசந்த பிரியாவின் கழுத்து மற்றும் கையில் குத்திவிட்டு மகாதேவன் தப்பியதாக சொல்லப்படுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிய வசந்த பிரியாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எறிந்த லாரியால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் என்ற பார்சல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி திருநெல்வேலியில் இருந்து வேலூருக்கு பார்சல்களை ஏற்றி வந்துள்ளது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகே கருகம்பத்தூர் என்ற இடத்தில் வந்தபோது லாரியின் என்ஜினில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வேலூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தை அடுத்த வளத்தூர் கிராமத்தில் அடிப்படை வசதி குறித்து புகார் அளித்த நபரின் குடும்பத்தினரை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தகாத வார்த்தைகளால் வசைபாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஊர்ல தண்ணி வரல லைட் இயர்ல கொடுத்தது உண்மைதான். ஆமா நான் உன் பேர் சொல்ல கொடுக்கலையே, உன் பேர் சொல்ல கொடுக்கல உனக்கு வளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் கீதா. ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் இவரின் கணவரான திமுக பிரமுகர் மகேந்திரன் மற்றும் மகன் சதீஷ்குமாரின் தலையீடு அதிகமாக இருப்பதால் கிராம வளர்ச்சி திட்டங்கள் முடங்கி கிடப்பதாக பசுபதி என்பவர் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தபால் மூலமாக புகார் அனுப்பியுள்ளார். இதனை அறிந்த கீதாவின் குடும்பத்தினர் பசுபதியின் வீட்டருகே வந்து அவரது குடும்பத்தினரை அவமானப்படுத்தும் விதமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது.
ஊராட்சி மன்ற தலைவரின் குடும்பத்தினரே பொதுமக்களை ஏளனமாக நடத்தியதைக் கண்டு கிராம மக்கள் அதிருப்தியடைந்தனர். நாகப்பட்டினத்தில் அடுத்த வீட்டின் சுவர் மீது ஏறியவர்களை தட்டி கேட்ட நபர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகூரைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான ஷேக் அலாவுதீன் தனது பக்கத்து வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்தவர்களை தட்டி கேட்டுள்ளார். தொடர்ந்து அவர்களது பெற்றோர்களிடம் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தொழுகை முடிந்து திரும்பிய ஷேக் அலாவுதீனை நடுரோட்டில் வைத்து தாக்கினர். இது தொடர்பான சிசிடிவி வெளியான நிலையில் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அலாவுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் பார்ப்பது என்னவோ குளமோ ஏரியோ அல்ல, வேதாரண்யத்தில் கடல்தான் சேரும் சகதியுமாக இப்படி காட்சியளிக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் புதன்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி பகுதியில் திடீரென்று கடல் உள்வாங்கியது. 300 அடி வரை கடல் நீர் உள்வாங்கியதால் அந்த பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. கடல் உள்வாங்கியதால் புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமோ என்று மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சாராட்சியர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 1 முதன்மை தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் முக்கியமானது குரூப் 1 தேர்வாகும். சாராட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் எழுதிய இந்த தேர்வில் முதன்மை தேர்வு எழுதுவதற்காக 1232 ஆண்கள், 655 பெண்கள் மற்றும் ஒரு மாற்று பாலினத்தவர் தேர்வாகினர். இவர்களுக்கான முதன்மை தேர்வு இன்று முதல் 13ஆம் தேதி வரை 19 இடங்களில் நடைபெறுகிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா புதன்கிழமை பதவியேற்கிறார். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமையுடன் முடிகிறது. சுமார் 6 ஆண்டுகள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாஸிற்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்படாது என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக தற்போதைய வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 1990ஆம் ஆண்டு IAS பணியில் சேர்ந்தவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா புதன்கிழமை பொறுப்பேற்க இருக்கிறார். வரும் புதன்கிழமை முதல் 3 ஆண்டுகளுக்கு ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பணியாற்ற இருக்கிறார். ஒரே 1 லிட்டர் ரசாயனம் போதும், 500 லிட்டர் தண்ணீர் கலந்தார் 2 நிமிடங்களில் பால் ரெடி. கேட்கவே அதிர்ச்சியாக உள்ளதுதானே. இந்த அபாயகரமான கலப்படத்தை 20 ஆண்டுகளாக செய்து வந்த கும்பல் டெல்லி அருகே சிக்கியுள்ளது. டெல்லி அருகே உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகரை சேர்ந்தவர் 48 வயதாகும் அஜய் அகர்வால். இவர் போலியான பால் தயாரித்து விற்பதாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. தான் வைத்திருக்கும் 1 லிட்டர் ரசாயனத்தில் 500 லிட்டர் தண்ணீரை கலந்தால் பால் போலவே தோற்றமளிக்கும் 500 லிட்டர் போலி பால் தயாரிக்க முடியும் என்று அதிகாரிகளிடம் அவர் கூறினார். போலியான பாலில் இனிப்புத்தன்மையை கூட்டும் வகையில் சிரப், போலியான சீஸ் உள்ளிட்ட பொருட்களும் சிக்கின. 21,700 கிலோ அளவிற்கு 7 வகையான ரசாயனங்களை அதிகாரிகள் பிடித்துள்ளனர். இந்த கலப்படம் தொடர்பாக அஜய் அகர்வால் உள்ளிட்ட 2 காவலர்கள் கைது செய்துள்ளனர். காஷ்மீரின் பட்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணிகளின் கார் பிரேக் பிடித்து நிற்காமல் வழுக்கிச் சென்ற காட்சி இது. ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஜோசிலா பாஸ் பகுதியில் சாலையில் குவிந்து கிடக்கக்கூடிய பனியை இயந்திரங்களின் உதவியுடன் பணியாளர்கள் அகற்றினர்.
பட்காம் பகுதியைப் போலவே குல்மார்க், தராங் ஆகிய பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பனியையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதமான சூழலை அனுபவித்து வருகின்றனர். ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய பகுதிகளில் இன்று சுற்றுலா பயணிகள் புகைப்படங்களை எடுத்து செல்கின்றனர். வழுக்கலான சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக இயக்கப்படுகின்றன. இமாச்சல் மாநிலம் மனாலியில் சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவில் உற்சாகமாக விளையாடிய காட்சிதான் இது. இமாச்சல் பிரதேசத்தில் பனிகாலத்தின் முதல் பனிப்பொழிவு நேற்று தொடங்கியது. இதனை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மனாலிக்கு சென்றுள்ளனர். மனாலியில் உள்ள சோலாங் பள்ளத்தாக்கில் பனி படர்ந்த பகுதியில் பல்வேறு சாகச விளையாட்டுகளையும் சுற்றுலா பயணிகள் ஆடி மகிழ்ந்தனர். மனாலியில் பனி சீசன் தொடங்கியதால் சுற்றுலா விரும்பிகள் இமாச்சலுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் கடந்த மார்ச் மாதம் தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆணையத்தின் அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை கடந்த செப்டம்பர் மாதம் ஒப்புதல் வழங்கியது. இந்நிலையில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஒருமித்த கருத்தை உருவாக்கும் விதமாக இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பெரும்பாலான நாட்கள் முடங்கின. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கட்சி ரீதியாக பாரபட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும்போது குறுக்கிடுவதாகவும் கூறி அவர் மீது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீர்மானத்தில் காங்கிரஸ், திரிணாமுல், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈரோட்டில் 4 வயது மகன் மீது தந்தையே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்தவர்கள் திருமலை செல்வன், சுகன்யா தம்பதி. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகள் மற்றும் 4 வயதில் மகன் உள்ளனர். மது பழக்கத்திற்கு அடிமையான திருமலை செல்வன் தொடர்ந்து போதையில் வீட்டுக்கு வந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த சுகன்யா தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஈரோடு மாணிக்கம் பாளையத்தில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற திருமலை செல்வன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தான் கொண்டு வந்த பெட்ரோலை மனைவி மற்றும் பிள்ளைகள் மீது ஊற்றி திருமலை செல்வம் கொளுத்தியதாக தெரிகிறது. இதில் சுகன்யா மற்றும் மகள் தப்பிய நிலையில் மகன் பலத்த காயமடைந்தார். அந்த சிறுவனுக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சுகன்யா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வடக்கு காவல்துறையினர் திருமலை செல்வனை கைது செய்துள்ளனர். அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்து ஆய்வுக்குட்படுத்திய டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரான நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் ஆஜராகி வாதிட்டார். அப்போது பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் பறிமுதல் செய்த டிஜிட்டல் ஆவணங்கள் MP, MLAக்கள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற வசம் உள்ளதால் அதனை அமலாக்கத்துறையால் வழங்க இயலாது என கூறினார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே சண்டையில் கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைகுண்டம் தெருவில் இயங்கும் டாக்டர் PS சீனிவாசன் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து அவ்வப்போது சண்டையிட்டு வருவதாக தெரிகிறது. நேற்று மாலை சேக்குப்பட்டை கவரை தெருவில் 10 பேர் கொண்ட பள்ளி மாணவர்கள் பட்டாக்கத்தியுடன் காத்திருந்தனர்.
பேருந்து நிலையம் வழியாக மற்றொரு பிரிவு மாணவர்கள் வந்தபோது அவர்களை பிடித்து கத்தியை காட்டி பட்ட பகலிலேயே மிரட்டிவிட்டனர். அவ்வழியாக வந்த ஓய்வு பெற்ற காவலர் ஒருவர் கத்தியுடன் இருந்த மாணவரை பிடித்துள்ளார். இதனையடுத்து மற்றவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இதுகுறித்து சிவகாஞ்சி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து மற்ற மாணவர்களை தேடி வருகின்றனர். மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பட்டாக்கத்தியுடன் வந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உயிரிழந்த 11 வயது சிறுவனின் கண்கள் தானம் செய்யப்பட்டதால் 4 பேர் இவ்வுலகை காணும் வரத்தை பெற்றனர். ஆனந்தா நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி தம்பதி மகன் நவ்தீப். மாற்றுத்திறனாளியான நவ்தீப் உடல்நலக் கோளாறால் நேற்று உயிரிழந்தார். தாய் மகாலட்சுமி ஆரம்ப சுகாதார நிலைய ஆஷா பணியாளர் என்பதால் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வால் தனது மகனின் கண்களை தானம் செய்ய கணவரின் அனுமதியோடு முன்வந்தார். அதன்படி சிறுவன் நவ்தீப்பின் கண்கள் தனியார் கண் மருத்துவமனைகளுக்கு தானம் செய்யப்பட்டது. இதையடுத்து கருவழி பாதிப்பால் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாடு செய்தது. தனது குழந்தை மறைந்தாலும் அவன் விழிகள் உலகத்தை பார்த்து கொண்டிருப்பதாக தாய் மகாலட்சுமி கண்ணீர் வடித்தார். இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவனுடைய கண்ணை 4 பேருக்கு யூஸ் பண்ணி அவனுடைய பார்வையால் 4 பேர் வாழ்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சந்தோஷத்தோடு. புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 4895 ஜோடி கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் நந்தி பூஜைக்கும் கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் முட்டத்துவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வெள்ளியங்கிரி மலை கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மகாதீபம் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல நடப்பாண்டும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அதை வனத்துறை பரிசீலிக்கவில்லை என்று மனுதாரர் புகார் கூறியிருந்தார். இதனால் மனுவை பரிசீலித்து எதிர்காலத்திற்கும் சேர்த்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி CB கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த நவம்பர் 28 முதல் ஜனவரி 14 வரை வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் பூஜை செய்ய செம்மேட்டைச் சேர்ந்த 3 அனுமதி அளித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் காலை 10 மணி முதல் 3 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை 10 மணி முதல் 3 மணி வரை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அதற்குள் மலையேறி இறங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளில் தீபம் ஏற்றவும் அனுமதி வழங்கி வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். மாநகரங்களுக்கெல்லாம் மாநகர் நம் சென்னை என்ற நிலையை உருவாக்கிட உழைப்போம் என்று மாநகராட்சி பணியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சியில் 309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 17 புதிய திட்ட பணிகளை திறந்து வைத்து 559 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு சென்னையில் உள்ள 200 வார்டுகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சரின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் கூறினார். சென்னை சிங்கார சென்னை என்பதை இன்னும் விரிவுபடுத்தி சென்னை அருகில் இருக்கின்ற பகுதிகளிலே அதிகமாக மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே சென்னை மாநகராட்சியோடு இணைத்து மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய மாநகராட்சியில் ஒன்றாக சென்னை மிளிரும். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசு நீர்நிலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் சென்னையில் பெருமழை பெய்தும் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றார். மழைநீர் வடிகால்களை சீர் செஞ்சு மழைநீர் தேங்குவதை தடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தும் அந்த கவனத்தையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். சென்னை மாநகராட்சி இரவிலும் பரபரப்பாக இயங்கும் ஹாப்பனிங் சிட்டியாக மாறி வருவதாகவும் தெரிவித்தார். IAS, IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. IAS, IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை UPSC வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான UPSC குடிமைப்பணி தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியானது. 1056 காலி பணியிடங்கள் கொண்ட இத்தேர்வுக்கு நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பித்தனர். இதற்கான முதற்கட்ட தேர்வு கடந்த ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்று ஜூலை 1ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் கடந்த செப்டம்பர் மாதம் 5 நாட்கள் நடைபெற்றது. இந்நிலையில் முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகளை மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என UPSC தெரிவித்துள்ளது.
వెంటనే ఆరంభమవుతుంది. అందరూ కూర్చున్న తోటనే కళ్ళు మెరుమిట్లు గొల్పే డ్రోన్ షోని ఎంజాయ్ చేయవలసిందిగా రిక్వెస్ట్. தெலுங்கானா தலைமைச் செயலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த தள்ளி சிலைதான் அம்மாநில அரசியலை தற்போது ஆக்டிவ் மோடுக்கு மாற்றியுள்ளது. தெலுங்கானாவின் PRS ஆட்சியின் போது அம்மாநிலத்தின் அடையாளமாக தள்ளி சிலை அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் சிவப்பு நிற புடவை, தலையில் கிரீடம், ஒரு கையில் மக்காச்சோளம், மற்றொரு கையில் அம்மாநிலத்தின் பாரம்பரிய பூக்களின் குவியலான பதுக்கம்மா இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் 5,30,00,000 செலவில் புதிய தள்ளி சிலையை ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வடிவமைத்துள்ளது. அம்மாநில தலைமைச் செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையில் புடவை நிறம் பச்சை நிறமாக மாற்றப்பட்டு கிரீடம், பதுக்கம்மா நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள PRS மற்றும் பாஜக இது தெலுங்கானா தள்ளி சிலையா, காங்கிரசின் தள்ளி சிலையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த சிலையை பார்க்கும்போது அனைவருக்கும் தாய் உணர்வு ஏற்படும் வகையில் மாற்றம் செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விளக்கமளித்துள்ளார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 21 மீனவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 21 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 16 மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி 3 படகுகளுடன் கடலில் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியால் 21 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுவித்தது. பின்னர் அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து தற்காலிக பாஸ்போர்ட்டுகள் மூலம் 21 பேரும் சென்னை விமான நிலையம் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை வரவேற்ற தமிழக மீன்வள துறை அதிகாரிகள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர். நான்கு தலைமுறைகளை பார்த்த 110 வயது பாட்டி தனது சொந்தம் சுற்றம் சூழ பிறந்தநாள் கொண்டாடினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மேலிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சந்திரன், ராசாம்பாள் தம்பதி. இவர்களுக்கு 14 குழந்தைகள் பிறந்த நிலையில் அதில் 7 பேர் மட்டுமே தற்போது உயிரோடு உள்ளதாக கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு சந்திரனும் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் மகன்களுடன் ராசம்பாள் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் 110வது வயதை எட்டிய நிலையில் மகன்கள், மருமகள்கள், பேரக்குழந்தைகள், கொள்ளு மற்றும் எள்ளு பேரக்குழந்தைகளுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் ஊர் மக்களுக்கு கறிவிருந்து வைத்து குடும்பத்தினர் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்த 11 வயது சிறுவன் 11 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அரசடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் ஹரிஹரசுதனை கடந்த நவம்பர் 16ஆம் தேதி பாம்பு கடித்துள்ளது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கடித்த தடம் மற்றும் இரத்த முறையை எடுத்துக்கொண்ட நேரம் உள்ளிட்டவை மூலம் கடித்தது கண்ணாடி விரியன் பாம்பு என்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து சிகிச்சை அளித்த போதும் சிறுவனுக்கு அடுத்தடுத்து சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனையடுத்து பெசியோடோமி என்ற அறுவை சிகிச்சை மூலம் சிறுவனுக்கு ரத்தம் உறைதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை மருத்துவர்கள் சரி செய்தனர். ஏறத்தாழ 21 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்த சிறுவன் தற்போது பூரண குணமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தைக்கு ரத்தம் உறையிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யூஷுவலா 5 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் உறையணும். இந்த பையனுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ரத்தம் உறையாம இருந்ததுனால அந்த பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. 21 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பின்னர் சிறுவன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்ட மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகு கடலில் மூழ்கத் தொடங்கியதும் மற்றொரு படகின் உதவியுடன் மீனவர்கள் காப்பாற்றப்பட்ட காட்சிகள்தான் இது. சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திராவைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். எண்ணூர் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது படகில் பழுது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த விசைப்படகு சற்று நேரத்தில் கடலில் மூழ்கத் தொடங்கியது. உடனே சுதாரித்துக் கொண்ட மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். கடலில் தத்தளித்த மீனவர்களும் மூழ்கிய விசைப்படகு மற்றொரு படகு உதவியுடன் காசிமேட்டிற்கு கொண்டு வந்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படகு மூழ்கிய நிலையில் சக மீனவர்கள் படகை மீட்க உதவியிருக்கின்றனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை வழங்க அதிகாரிகள் கூடுதல் கட்டணம் செலுத்த சொல்வதாக பயனாளிகள் புகார் கூறியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குறும்பக்காடு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது.
120 பயனாளிகளிடம் தலா 1.2 லட்சம் பெற்று மொத்தமாக 1,20,00,000 ரூபாயை பயனாளிகளிடம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வசூலித்துள்ளது. இந்நிலையில் பயனாளிகளிடம் அதிகாரிகள் மேலும் 1,40,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டுள்ளனர். கட்டிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க, சரி ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களே 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகியுமே இன்னமும் எங்களுக்கு அதோடைய ரிசல்ட் என்னன்னே தெரியல. அவங்களும் நாங்கள் இல்லாதப்ப எத்தனையோ இடத்துல வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே செலுத்திய 1 லட்சத்திற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் இவ்வாறு பெரிய தொகை கட்ட முடியாது எனவும் பயனாளிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் புயல் மற்றும் வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்தவர்கள் அதனை திரும்ப பெறுவதற்காக 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ், பொதுமக்களின் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் உள்ளிட்டவை வெள்ளத்தில் சேதமடைந்தன. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தாங்கள் இழந்த சான்றிதழ்களை திரும்பப் பெற வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் 13 மற்றும் 14ஆம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அல்லது மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்திலும் மாணவர்கள் சான்றிதழ்களை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. புயல் மற்றும் கனமழையால் இழந்த சான்றிதழ்களை திரும்பப் பெறுவதற்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணியை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாசுதேவன் நல்லூர் கலைஞர் காலனியைச் சேர்ந்த செல்வராஜ் தனது நண்பருடன் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் செல்வராஜை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். செல்வராஜை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டுவதைக் கண்ட சக பயணிகள் அலறி அடித்து ஓடினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் செல்வராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நேற்று சென்னை போக வேண்டியது, நேற்று வரல அப்படின்ட்டேன். இன்னைக்கு தான் சென்னைக்கு வர சொன்னது. இன்னைக்கு கூட கிளம்பல. அவன் தான் வாழ நீ போகும் அப்படின்னா ட்ரெயினில் நான் கரெக்டாக நீ ஃபோன் வச்சுட்டு உள்ள சீட்டு போட்டு கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சீட்டு இப்போ பேக்கில் வச்சுட்டு கிராசிங் இருந்துச்சுன்னா சரி இறங்கி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்குள்ள யாரும் விட்டுட்டாங்கன்னு யாராருன்னு சொல்லிட்டு திடீர்னு வாங்க இவன். என்ன காரணத்திற்காக செல்வராஜ் வெட்டப்பட்டார் என தெரிய வராத நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.